எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் கோகனட் மில்க் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து டாம்கா காய் சூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாய்லாண்டில் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான சூப் ரெசிபி. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இதுக்கு நம்ம மொத்தமாக தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இங்கே அரை மூடி மீடியம் சைஸ் தேங்காவை எடுத்து அதை நல்லா திருவிட்டு அதை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல எடுக்கிற கெட்டியான பால் வந்து ஒரு 4 கப்புக்கு எடுத்து வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது எடுக்கிற அந்த தண்ணி பாலை வந்து ஒரு 3 கப்பு எடுத்து வச்சுக்கிறோங்க போதும். இதுதான் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் இங்கே காளான் சேர்க்க போகிறேன். காளான் வந்து இது வந்து பட்டன் ஷேப் காளான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த தண்டு பகுதியை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுவும் போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கிறோங்க. லெமன் கிராஸ் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த லெமன் கிராஸ் தான் இதில் ஒரு கீ இன்க்ரீடியண்ட்டே. இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் கிராஸ் இல்லை அப்படின்னா நம்ம எலுமிச்சம்பழ இலைகளை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. அதுக்காகத்தான் இதில் நீங்கள் பச்சை மிளகா சேர்க்குறனா கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருக்கிறனால இங்கே பச்சை மிளகா நான் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுபோல் நான் இங்கே வந்து தக்காளி பழத்தை நாராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இலைகள் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். லைம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, 1 டீஸ்பூனுக்கு மிளகு, 1 டீஸ்பூனுக்கு சீரகம், இஞ்சி வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இவ்வளோதான். அதே போல் வெங்காயமும் நான் இதில் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 வெங்காயம் சேர்த்தா கூட போதும். இப்போ நீ எந்த பேனில் சூப் வைக்க போகிறீங்களோ அந்த பேனில் வந்து நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா தண்ணியாக இருக்க தேங்காய் பால், அதை நம்ம இதில் சேர்க்கணும். இந்த தண்ணி பாலை நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். இந்த லெமன் கிராஸை நான் இதில் சேர்த்துட்டேன். மிளகு சீரகத்தையும் சேர்த்தாச்சு. அது போல் நம்ம எடுத்து வச்சுருக்க கழுவி கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்துட்றோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இஞ்சி வெள்ளைப்பூடையும் சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிட வேண்டியதான். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சிக்கனையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுபோல் மஞ்சத்தூளையும் சேர்த்துருங்க. மஞ்சத்தூளை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் அது வந்து சிக்கன் வந்து இப்போவே உப்பை எடுத்துக்கிறோம். நம்ம லேட்டாக சேர்த்தோன்னா அது உப்பை எடுத்துக்காது. அந்த லெமன் கிராஸ், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு, வெங்காயத்துலேருந்து சாரெலாம் நல்லா இறங்கின பிறகு தான் நம்ம சிக்கன் சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான உப்பு சேர்த்தாச்சா, இதை மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா சீக்கிரமாகவே கொதிச்சிரும். இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் வந்து எடுத்து வச்சுருக்க முதல் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, 4 கப்புக்குள்ளது, அதை இதில் சேர்க்குறோம். இதை சேர்த்துட்டு ஃபுல்லாக கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது ஒரே பக்கமாகவே கிண்டுங்க. நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி கிண்டுட்டீங்க அப்படின்னா பால் திரைஞ்சிரும். நமக்கு தேங்காய் பால் திரைய ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து நல்லா நுர ததும்ப ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பக்குவம். நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் மல்லி இலைகள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும், அதுக்கப்புறம் லைம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பிழிஞ்சு அதையும் சேர்க்குறோம். நாம் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப அது கிண்டிட வேண்டாம். லைம் ஜூஸ் சேர்க்குறது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ நமக்கு அருமையான சிக்கன் தேங்காய் பால் சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடக்கூடியது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.